அடடா சீக்கிரம் மேட்ச் வந்திருக்காரா? அப்ப மேட்ச் நல்லா இருக்கும். ஓஹோ, ஒரு சீனியர் பிளேயர், இந்தியன் பிளேயர் நமக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. அதனால மேட்ச் நல்லா இருக்குமா? அவர் இங்க வந்தாருல்ல, கமெண்ட்ல இருக்க மாட்டாரு. அதனால மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும். என்னடா சரி வாங்க. ஒரே ஜோ கோயல் பாவுமே. பாருங்க லெக் ஸ்பின்னர் சகல் நிக்கிறான். சிங்கிள் தட்டி கொடுங்க. இந்த தகவல் சிங்கிள் தட்டணுமா? ஃபினிஷர் நானே. என்னடா வச்சிருக்க? கொஞ்சம் விட்டா அவனே உங்களை பீட் பண்றாங்க. அதெல்லாம் முடியாது. லெக் ஸ்பின்னர். அதனால நான் தான் அடிப்பேன். அதானே சொல்றேன். அவன் லெக் ஸ்பின்னர். அதனால சிங்கிள் தட்டி கொடுங்க. நான் அடிச்சுக்கிறேன். பாண்டிய பாத்து. அவரு சார். சிங்கிள் தட்டி கொடுங்க. சிங்கிள் தட்டணுமா? என்ன மாதிரி டெத் ஓவர் வந்து அதிகமா சிங்கிள் தட்டுங்கன்னு சொல்றீங்க? சென்னை டீம் என்ன எதுக்கு எடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா உனக்கே தெரியலனா அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவனை ஏன் எடுத்தீங்க? இவனை ஏன் எடுத்தீங்கன்னு. ஓ, அப்படியா? இன்னைக்கு தெரியும் என்ன நடக்குது, எப்படி பால் பறக்குதுன்னு உங்களுக்கு தள்ளி ப்ரோ. அடிக்கிற அடி அங்க போயிடுச்சு பால். இங்க காட்சி பிடிச்சாங்க பாருங்க. தயவு செஞ்சு ஓடி போயிடு. 2 பால் இருக்கா ப்ரோ? ஆமாடா. டேய் எவனா ஒருத்தன் வந்து எனக்கு சிங்கிள் தட்டி கொடுங்கடா. ஓ, நான் வந்துட்டேன்ல, பயப்படாதீங்க. சரி சிங்கிள் போட்டு தட்டி கொடுடா. சிங்கிளா? ஏகே எப்படி சிங்கிள் அடிப்பாரு ப்ரோ? தட்டி முடியும். ஏகே அடிச்சா கோல் ஆயிட்டனா? ஏகே சாதாரண ஆள் இல்ல. போடா. ஒரு மூணு. நீ யா சிங்கிள் தட்டடா. ஆனா ஆதி எடுக்க கூடாதா? சிங்கிள் தட்டா ஆட்டி எடுக்க கூடாது, அவ்வளவுதானே? இருங்க பாருங்க. நான் மத்தவனா சிங்கிள் இப்படி தான் தட்டுவான். நான் எப்படி தட்டுவேன் தெரியுமா? இப்படி தட்டுவேன். படிச்சு சொன்னலடா. அவுட் ஆவாதா? ஹாட்ரிக் எடுக்கணும். என்ன பண்றா பாரு. என்னதானே ப்ரோ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எடுத்து போட்டு விடுங்க. இந்த கீழ என்ன விழுந்து தலையில அடிபடுச்சா? செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க ஹாட்ரிக் இல்ல. ஏண்டா எல்லாம் மேட்ச் முடிஞ்சு செலிப்ரேட் பண்றதா வீட்ல போய் தூங்குவாங்க. நீ என்ன மேட்ச் கழுவி தூங்கிட்டு இருக்க? நம்ம பாடி டேய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கடா. நீ எவ்வளவு விக்கெட் எடுத்தாலும் சரி, ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தாலும் சரி, உன்னைய போனஸ் குமார நடராஜனா இந்தியன் டீம் எடுக்க மாட்டாங்க. அது தெரியாம என்ன எங்க டீம் வந்து போனது இருக்கீங்க.